கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூத்தேப்பு சேனல் யெகோவா சம்மா யூத்தேப்பு சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிறிய செய்தி. உடைந்த பாத்திரம். தலைப்பு உடைந்த பாத்திரம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 5-6. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், ஏறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். அல்லேலூயா. உடைந்த பாத்திரம். உடைந்து போயிருக்கிறீர்களா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? வறுமையோடு இருக்கிறீர்களா? வேலை கிடைக்கவில்லையே மகனுக்கு என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? மகனுக்கு திருமணமாகவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் உடைந்த பாத்திரத்தை ஆண்டவர் நிறைவான பாத்திரம் மாற்றப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எலிசா அனுப்புறாரு. ஒரு தீர்க்கதரிசி. அம்மா புருஷன் இறந்து போயிட்டாங்க. ஊழியம் செய்கிற புருஷன் இறந்து போயிட்டாங்க. அம்மாவும் மகனும் தான் உயிர் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜீவனம் பண்ணுறாங்க. ஜீவனம்னு அவங்களுக்கு கையில் காசு இல்லை, அரிசி பருப்பு இல்லை. புருஷன் இறந்து போயிட்டார். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் எலிசாவை அனுப்புகிறார். ஊழியக்காரர் அனுப்புகிறார். அனுப்பி என்ன சொல்கிறாரு? எல்லா வீட்லேயும் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வா, காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து கதவு போட்டு எண்ணெயை ஊற்றுறாங்க. ஜெபிக்கும் போது இந்த எண்ணெய் எல்லா பாத்திரத்தையும் ஒட்டிக்கினே இருக்குது, நிறைவாகிக்கினே இருக்குது. எல்லா பாத்திரம் நிறைவாகிருக்குது. எல்லா பாத்திரம் நிறைவானவன்னு போதும் சொன்னவன் அந்த எண்ணெய் அப்படி வழி நின்று விட்டுருக்கு. உடனே எலிசா திருக்கசி என்ன சொல்கிறாரு? ஊழியக்காரன், நீ இந்த எண்ணெயை விற்று நீ உன் கடனை அடைச்சி நீ ஜீவனம் பண்ணு, நீ பிழைப்பு நடத்து, நீ உன் குடும்பத்தை நடத்து, நீ உன் மகன் நன்றாக வாழுங்க அப்படின்னு ஊழியக்காரர் சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் நெருக்கப்பட்ட நேரத்தில், ஒதுக்கப்பட்ட நேரத்தில், கலங்கி போன நேரத்தில், உடைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் இருக்கீங்களா? இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களிடம் வருகிறது. ஆமென். கடந்து வருகிறது. உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை, உங்களுக்குள்ளே அது பட்டைய குத்துக்கு போல குத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. கலங்காதீர்கள், திகையாதீர்கள். நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களோட கூட இருக்கிறேன். நான் உங்கள் தேவன் என்று சொல்கிறார். ஆமென். அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி மனைவி வீட்டுக்கு எப்படி அந்த எலிசா ஊழியக்காரரை ஆண்டவர் அனுப்பினாரோ அதே போல உங்கள் வீட்டுக்குலையும் ஒரு ஊழியக்காரர் அனுப்புவார் அல்லது ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் கவலையெல்லாம் மாறும். உடைந்த பாத்திரமெல்லாம் நிறைவான பாத்திரமாக மாறும். ஆமென். ஒரு சாட்சி சொல்கிறேன், கேளுங்க. என்னுடைய ஊழியத்தில் நடந்த சாட்சி, உண்மை சாட்சி, கண்ணால் கண்ட சாட்சி. ஒரு ஊழியத்துக்கு பேர்ன ஒரு குக்கிராமம், ஒரு குடிசை வீடு, ஒரு பையன், சின்ன வாலிப பையன், கல்யாணம் ஆகி மனைவி பிரிஞ்சு போயிட்டான். அவன் குடிக்கு அடிமையாக இருந்தான். அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழித்து நான் ஒரு சர்ச்சுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பையன் வந்துட்டு, ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். எனக்கு அடையாளமே தெரியல அவனை பார்க்கும்போது. ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டி தெரியலையா? நான் தான், நீங்கள் உங்களால் தான் ரட்சிக்கப்பட்டேன். ஐயோ நான் இல்லைப்பா, ஆண்டதும் நான் ரட்சித்தாருப்பா, நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. என் மனைவிப்பா என் கூட வந்துட்டா, நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கோம், சமாதமாக இருக்கோம், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொன்னான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ நிறைவான பாத்திரம் மாற்றிட்டாரு பாருங்க. உடைஞ்ச பாத்திரத்தை அதே போல் உங்களையும் மாற்றுவார். ஆமென். கலங்காதீர்கள், திகையாதீர்கள்.
அல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைந்த பாத்திரமாப்பா, உடைந்த பாத்திரம் நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா, கேட்டுக்கொண்டிருக்காப்பா. உடைந்த பாத்திரங்கள் நிறைவான பாத்திரமா மாற்றும் ஐயா. எல்லாம் கலங்கி கொண்டு வேலை இல்லையே, திருமணமாகவில்லையே, மகளுக்கு திருமணமாகவில்லை, வேலைக்கு படிச்சிருந்து வேலை கிடைக்கவில்லை, ஒரு வீடு கிடைக்கல, கர்த்தாவே சமாதானம் இல்லை, கணவன் மனைவி பிரிந்திருக்காங்க, ஆண்டவரே வியாதியோடு இருக்காங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய வளம் இறங்கட்டும் ஐயா. ஒரு தீர்க்கதரிசி அனுப்பும் ஐயா, ஒரு ஊழியக்காரர் அனுப்பும் ஆண்டவரே, ஒரு தூதனை அனுப்பு ஆண்டவரே. அன்றைக்கு எளியா தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த தீர்க்கதரிசி மனைவி வீட்டில் ஆண்டவரே என்னை நிரம்ப வழி செய்தீரப்பா ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலும் ஆண்டவரே நிறைவான வாழ்வை தாரும் ஐயா, நிறைவானதை தாரும் ஐயா. இது காணாததை காணச் செய்கிற தேவன், இல்லாத இருக்கிறத மாற்றும் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே தீமை நன்மையால் வெல்லும் தேவன் அப்பா, குறை நிறைவாக்கும் தேவன் அப்பா ஆண்டவரே. குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி ஆண்டவர் வெள்ளப்படுத்தி மேஸ்க்கு திரும்பலாம் சொல்கிறேன் ஜீவன் நல்ல பிதா. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா நான் நினைக்கிறேன். அற்புதத்தை செய்வார் ஆண்டவர். இந்த சாட்சியில் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, டீம் எல்லாம் ஜெபிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.